விருதுநகரில் போட்டியிடக்கூடிய ராதிகாவுக்கு எதிராக பாஜக நிர்வாகியை களமிறங்கி இருப்பதன் காரணமாக அங்குள்ள உட்கட்சி பூசல் என்பது தெரிய வந்திருக்கிறது. மதுரை மேற்கு மாவட்ட பாஜக நிர்வாகி களமிறங்கியிருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் பாஜக உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிடுவதற்காக பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் களமிறங்கியிருக்கிறார். பிரச்சாரம் அவர் செய்து வந்தார். இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு பாஜக பிரமுகர் அந்த பகுதியில் களமிறங்குவதன் காரணமாக பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் என்பது வெளியே தெரிய வந்திருக்கிறது. பாஜக நிர்வாகியான வேதா இன்று தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஜெயசீலனிடம் தாக்கல் செய்திருக்கிறார். இதனையடுத்து பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் என்பது வெளியே வந்திருக்கிறது. விருதுநகரில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராதிகாவுக்கு எதிராக அக்கட்சியின் நிர்வாகியை போட்டியிடுவதன் காரணமாக பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ராதிகா வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் பாஜக நிர்வாகியான வேதாவும் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். போட்டி வேட்பாளராக களமிறங்குவதன் காரணமாக கட்சியின் உட்கட்சி பூசல் என்பது வெளியே தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், தற்போது ஏற்கனவே பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனுவும் தாக்கல் செய்து பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகிறார் ராதிகா சரத்குமார். இந்த நிலையில பாஜக நிர்வாகியே தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கிறதா? ஆமா, கண்டிப்பா விருதுநகர் இந்த மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலர் ஜெயசீலன் பாஜக மேற்கு மாவட்ட விவசாய அணியை சேர்ந்த டாக்டர் வேதான்றவர் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு. ஏற்கனவே ராதிகா சரத்குமார் விருதுநகர் வேட்பாளராக பாஜக தலைமை அறிவிச்சிருந்தது. இந்நிலையில விருதுநகர்ல இன்னைக்கு மாவட்ட பாஜக உள்ளவரே நிர்வாகியே வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறாரு. இவர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வீராப்பட்டி என்ற சேர்ந்தவர் டாக்டர் வேதா. இவர் மதுரை மேற்கு மாவட்ட விவசாய அணி மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்காரு. இவர் கடந்த வாரம் ஒரு ட்விட்டர் போர்டு பதிவு பண்ணியிருந்தாரு. திருமங்கலம் டோல்கேட்டை நான் மறியல் பண்ணுவேன், எனக்கு சீட்டு கொடுக்காட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு பாஜக தலைமை இவருக்கு சீட்டு வழங்கலை. நிலையில இன்னைக்கு அவர் வேட்புமனு தனது வேட்புமனு விருதுநகர் மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலர் ஜெயசீலனிடம் போட்டி வேட்பாளர் பாஜக நிர்வாகி இருந்துட்டே பாஜக தலைமையை மீறி இவர் சுயேட்சையா போட்டியிடுறதுக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார். இதனால பாஜக விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளும் மற்றவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சார். செந்தில்குமார், பாஜக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக தற்போது போட்டி வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்று கருத்தில் கொள்ளலாமா? கண்டிப்பா கண்டிப்பா அவர்கிட்ட அவர் விருப்பமனு தாக்கல் பண்ணி எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. போராட்டமும் அறிவிச்சிருந்தாரு. அதன் பிறகு பாஜக தலைமை இவர் கருத்தில் கொள்ளாம இவர் அறிவிக்காம ராதிகா சரத்குமார் அறிவிச்சதுனால இவர் தானா இன்னைக்கு சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். பாஜக சீட் கொடுக்கவில்லை. அதுக்காக தான் இப்போ நாங்கள் தனி அணி டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக நாங்கள் நிற்கிறோம். இங்கே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஏன் சொல்லாங்க. லட்சத்திமுக மோடியை தனியாக ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ லட்சத்திமுக தனியாக நிற்கவும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாங்க. இல்லைங்க, ரூல்ஸ் இருக்குது. அது இப்போ தானே விதைச்சிருக்கோம். ரூல்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மோடி எனக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், இப்பயும் கேரண்டி இருக்கனால தாங்க மோடி அணி நிற்கிறோம். நாங்கள் துணிச்சல் தான் நிற்கிறோம். அதே விஷயத்தை துணிச்சல் தான் சொல்கிறோம். டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட். வேறு தமிழக பாஜக சார்பாக கிடையாது. டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட் டாக்டர் வேதா. இல்ல வெறும் ராதிகா அவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். நாட் ஒன்லி பிஜேபி, எல்லாத்தையும் எதிர்த்து தான். வேற பிரிக்கலாங்க. காங்கிரஸ் 100 காங்கிரஸ் பிரிச்சுங்க. இந்திரா காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், ஏன் விட்டா ஸ்ரீலங்கா காங்கிரஸும் இருக்கும். அது 1000 காங்கிரஸ் போகும். ஏன் பாஜக வரக்கூடாதா? வரலாம், தப்பே கிடையாது. அடுத்த கேள்வி, இப்போ பாஜக விவசாய அணி மதுரை மாவட்டம் மேற்கு மாவட்டம் விவசாய அணி செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். வேற எது கேள்வி? என்ன வேலை பார்க்குறீங்க? ஜுடிஷியல் ஜேர்னலிஸ்ட் டாக்டர் வேதா, பிஎம் ஆஃபீஸ். வேற ஒன்றும் கிடையாது. பாஜக சீட் கொடுக்கவில்லை. அதுக்காக தான் இப்போ நாங்கள் தனி அணி டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக நாங்கள் நிற்கிறோம். இங்கே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஏன் சொல்லாங்க. லட்சத்திமுக மோடியை தனியாக ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ லட்சத்திமுக தனியாக நிற்கவும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாங்க. இல்லைங்க, ரூல்ஸ் இருக்குது.
அது இப்போ தானே விதைச்சிருக்கோம் ரூல்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மோடி வந்து எனக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், இப்பயும் கேரண்டி இருக்கனால தாங்க மோடி அணி வந்து நிற்கிறோம். நாங்கள் துணிச்சல் தான் நிற்கிறோம். அதே விஷயத்தை துணிச்சல் தான் சொல்கிறோம். டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட், வேறு தமிழக பாஜக சார்பாக கிடையாது. டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட் டாக்டர் வேதா. தமிழக பாஜக வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்காண்டி இல்லை வெறும் அவங்களுக்கு கிடையாதுங்க, அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். நாட் ஒன்லி பிஜேபி, எல்லாத்தையும் எதிர்த்து தான் நாங்கள். வேற டெல்லி பாஜகன்னு பிரிக்கிறீங்க. பிரிக்கலாங்க. காங்கிரஸ் வந்து 100 காங்கிரஸ் பிரிச்சுங்க. இந்திரா காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், ஏன் விட்டா ஸ்ரீலங்கா காங்கிரஸும் இருக்கும். அது 1000 காங்கிரஸ் போகும். ஏன் பாஜகன்னு வரக்கூடாதா? வரலாம், தப்பே கிடையாது. அடுத்த கேள்வி, பாஜக நீங்க என்ன போஸ்டிங் இருக்கீங்க? இப்போ வந்து பாஜகவில் வந்து விவசாய அணி மதுரை மாவட்டம், மேற்கு மாவட்டம் விவசாய அணி வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். வேற எது கேள்வி? என்ன வேலை பார்க்குறீங்க சார்? ஜுடிஷியல் ஜேர்னலிஸ்ட் டாக்டர் வேதா, பிஎம் ஆஃபீஸ், வேற ஒன்றும் கிடையாது. டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக சுயேட்சையாக போட்டியிடுவதாக பாஜக நிர்வாகி வேதா தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.